ஏங்க ஒரு சூப்பர் சாம்பார் பார்க்கலாம் வாங்க. கூமாப்பட்டி ஞாபகம். வானல் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டு இருக்கு. அதில் கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுருவோம். சம்டைம்ஸ் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு தக்காளி போடலாம், அப்படியேவும் போடலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை, சேர்ந்தே வதங்கிடும். எந்த ஒரு குறையுமே தெரியாது, நார்மலாகவே இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம விருப்பம் போல் செஞ்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கலருக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலரி விட்டுடலாம் எண்ணெயில். சாம்பார் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ரொம்ப திடமாக இருந்தால் பிடிக்காது. கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிட்ணும். இந்த அரிப்பு அலர்ஜி இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணணும். கத்திரிக்காயிலையும் நிறைந்த சத்துக்கள் இருக்குது, கொழுப்பை கூட கரைக்குது அப்படி சொல்கிறாங்க. அரிப்பு இதெல்லாம் இல்லாதவங்க சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிட்னாலும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் சாப்பிட்டுக்கோங்க. கத்திரிக்காயோட மகிமை பற்றி டாக்டர் சிவகுமார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், அதனால நான் கத்திரிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை மட்டும் ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெயில் இந்த தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடியோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது கத்திரிக்காயோட மனம் கூடுதலாக இருக்கும். இப்போ கேரட்டும் அவரைக்காயும் சேர்த்து வதக்கி விட்டுலாம். கேரட்டில் நமக்கு அந்த கண்ணுக்கு தேவையான இந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்னாலும் கேரட்டை விட அதிகமாக முருங்கைக்கீரையில் அந்த கண்ணுக்கு தேவையான சத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் சிவகுமார். இப்போ அது காய் வதங்கினோடனே குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டேன். கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம கொதிக்க விட்டுருவோம். அப்புறமா புளி தண்ணி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்தாச்சு. உப்பை சேர்த்துட்டு நம்ம கலரி விட்டுட்டு கொதிக்க விட்டுருவோம். நான் தண்ணியாக கெட்டியாக வைக்கிறேன் அப்படி சொன்னால் நான் அன்னைக்கு காலையில் பொங்கல் வச்சிருவேன். தண்ணியாக வைக்கிறேன் அப்படி சொன்னால் காலையில் தோசை ஊற்றுவேன். மதியம் லஞ்சுக்கும் கரெக்டாக இருக்கும், தோசைக்கும் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒன்ஸு பார்க்கலாம். நான் கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து இப்போ சேர்த்துட்றேன். நல்லா காய் வெந்து வந்துடுச்சு. 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு தான் நான் பருப்பு சேர்க்குறேன். இது நம்ம ரேஷன் பருப்பும் கடையில் வாங்கின பருப்பும் மிக்சடாக போட்டிருக்கேன். இந்த முறை என்னன்னு தெரியல, பருப்பு ஒரு மாதிரி மழன்னு இருக்கு, குழன்னு இருக்கு. இதனால தடம் அதிகமாகுது. ஸோ அதனால நம்ம தண்ணி நிறைய சேர்த்து செய்கிறோம். உண்மையிலுமே சாம்பார் தண்ணியாக இருந்தாதாங்க அது ஒரு டேஸ்ட், அது ஒரு சுவை. பத்தும் பத்தாததுக்கு பார்த்து தேவையான உப்பு மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு கொதிக்க விட்டுருவேன். அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு நான் புளி கரைசலை ஊற்றி மறுபடியும் கொதிக்க வச்சுட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவேன். சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே எல்லாருமே இந்த மெத்தட் தான் வைப்பீங்க அப்படின்னாலும் காய்கறிகளோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த காய்கறிகளெல்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. பருப்புமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஹெல்த் டிப்ஸ் கிடைக்கும். குக்கிங் வித் டிப்ஸ் எப்பயுமே நம்ம சமையல்ல, அதனால நம்ம குக்கிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நிறைய சேர்த்துருக்கேன்ல, அதனால். இப்போ நம்ம கருவேப்பிலை தூவி விட்டு இறக்கிடலாம். புளிக்கரைசல் எல்லாமே சேர்த்து குழம்பு சூப்பராக கொதிச்சிடுச்சு. மறுபடியும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு.
டாட்டா.